நீங்க தேவனுக்கென்று பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிற போது, அல்லது தேவனுடைய மகிமையை சரியாய் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது என்ன சம்பவிக்கும்னு சொன்னா, குடும்ப உறவுகள் பலப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்ப உறவுகள் என்ன செய்யும்? ஒருவேளை உன் குடும்பங்கள் உறவுகள் நெறிந்து போன நிலைமையில இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் அவைகள் என்ன செய்வாரா? நேர்த்தியாய் கட்டி எழுப்புவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் குடும்ப உறவுகள் பலப்படும். அந்த உறவுகள் என்ன செய்யுமா? வளரும். ஆண்டவருக்கு மகிமையாக குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எப்போ தெரியுமா? தேவ மகிமையை நம்மேல் நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது. பாருங்க, தீர்க்கதரிசி அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறான். ஆசீர்வாதங்கள் என்று சொல்ல வருகிற போது அவன் பார்த்தீங்கன்னா ஒன்ன கூட விட்டு வைக்கல. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் என்ன செய்யுமா? ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம், நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து ஏதாகிலும் வராதா என்று சொல்லி காத்திருக்கிற போது, இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உன்னிடத்தில் பிரகாசிக்கிற போது, ஆண்டவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிற போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது, ஏராளமான மிருக ஜீவன்கள், அவனுக்கு உண்டான தேவைகள், வெள்ளி பொன் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். ஆண்டவர் தருவார். எப்போ தரீங்களா? இதை சரியாய் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, நீங்க தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற போது, தேவ பிரசன்னம் நம் மூலமாய் வெளிப்படுகிற போது, கர்த்தர் பாருங்களேன், அந்த வாக்கு தத்தங்கள் தீர்க்கதரிசி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறான். கர்த்தருடைய அந்த பிரசன்னம் உன்மேல் வருகிற போது, உன் வாழ்விலே நீ எதிர்பார்த்து இருக்கிறவைகள், எதெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அவைகளை கர்த்தர் என்ன செய்வாரா? இந்த வருஷத்திலே அனுப்பி தருகிறதை பார்ப்பீர்கள். கடந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எப்போ சாத்தியமாகிறது சொன்னா, தேவனோடு கூட நாம் சரியாய் நடக்கிற போது. ஆண்டவர் பாருங்களேன், இங்கே சொல்லுகிறான் தீர்க்கதரிசி, என்னென்ன தேவைகளோ அத்தனையும் என்ன செய்யுமா? நம்மை தேடி வரும்னு போட்டு, நாம தேடி போக வேண்டியது இல்லையா, நம்மை தேடி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேடி வந்து என்ன செய்வார்களா? நம்மை ஆசீர்வதிப்பார்கள். தேடி வந்து என்ன செய்வார்களா? நமக்கு உண்டானவைகளை கொடுப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, ஆட்களை எடுத்து கொண்டு வரும். இங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த ஏசாயா 7வது அந்த அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார், ஆராதனை அங்கீகரிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிரசன்னம் என்ன செய்யுமா? நம்முடைய ஆராதனைகளிலே கடந்து வரும். ஆராதனையிலே தேவ பிரசன்னம் வருகிற போது என்ன சம்பவிக்கும்னு சொன்னா, அற்புத அடையாளங்கள் நடக்கும். தேவ பிரசன்னம் வருகிற போது பாருங்களேன், தேவைகளோடு கூட வருகிற மக்கள் தேவனை ஆராதிக்கிற போது, கர்த்தருக்கு மகிமை, சும்மா வீட்டில் உட்கார்ந்து நீங்க ஆராதித்தாலே அந்த தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே இறங்கி வருகிறதை காண்பீர்கள். தேவ பிரசன்னம், தேவன் பாருங்க, அவங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, தேவன் நடக்கிறதை நான் என்ன செய்தேன்? உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை சபையாய் கூடி வருகிற போதும், வீடுகளிலே கூடி வருகிற போதும், தனியா உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிற போதும், அந்த தேவ பிரசன்னம், அவர் சொல்லுகிறார், உன் பலிகள் அங்கீகரிக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியுமா? சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.